ஸோ இந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் என்னங்க பேச போறாரு, வாயை திறந்தா பொய் மட்டும்தாங்க சொல்ல போறாரு அப்படின்னு நீங்க கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கும் கேட்குது. உண்மைதான், அவர் பொய்யை தவிர வேறு எதுவுமே பேசுறதில்லை. திமுக என்றாலே பொய் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா மருந்துக்கு கூட இவங்க உண்மையை பேசுறதில்லை. 2017 இவங்க தமிழ்நாட்டில் பொய்யை மட்டுமே சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. 2021 இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா அது பொய்கள் மட்டுமே அடங்கியது. அதில் எந்த வாக்குறுதியுமே இவங்க நிறைவேற்றவே இல்லை. நிறைவேற்றவே முடியாத நிறைய வாக்குறுதிகள் தான் இவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் இப்போ வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டோம், நாங்கள் 75% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம், நாங்கள் 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம், இன்னும் நிறைவேற்றுறதுக்கு 1-2 தாங்க பாக்கி இருக்கு, மீதி எல்லாமே பண்ணியாச்சுங்க அப்படின்னு வாய் கூசாம பேசிக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா இதே ஸ்டாலின் தான். என்ன எழுதி கொடுத்தாலும் பேசுறாரு. 4 வருஷமா மாத்தி 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 இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட சென்னை மழைநீர் வடிகால் பணிகளுக்காக 4000 கோடி செலவிடுகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க இல்லையா. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பர் சொன்னாங்கல்ல. 90% பணிகள் முடிந்து விட்டது, 92% பணிகள் முடிந்து விட்டது, மழைநீர் ஒரு சொட்டு கூட தேங்காதுங்க. அதே கதை தான் இதுவும். சொந்த ஆட்சியை பற்றியே, இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் பற்றியே, இவங்க ஆட்சியில் செய்த சாதனைகள், இவங்க ஆட்சியில் நடந்த வேலைகள் பற்றியே பொய் சொல்றவங்க எதிர்க்கட்சியை பற்றி மட்டும் உண்மையை சொல்ல போறாங்க.